ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம கர்நாடகா ஸ்டைலில் இருக்கிற ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பேர் பகலாபாத். இது வந்து அவங்க ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர்ஸு கீலாம் ஊற்றி செய்வாங்க. நான் அந்த மாதிரி செய்யாமல் நார்மலாக நம்ம டயட்டுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். கீல கேஷ்யூஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து போட்டு எல்லாத்தையும் வறுத்து அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. நான் வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். இந்த ரெசிபி பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுடு தண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபேவரட் சேமியா தான் எடுத்திருக்கேன். குட்டியாக அந்த தாளிப்பு இல்லைன்னா அந்த வறுக்கிற குட்டி பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுந்து, கடலப்பருப்பெல்லாம் வந்து சேர்த்துக்கிறோம். கூடவே பச்சை மிளகா நான் ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது அப்புறம் இஞ்சி, குட்டி சைஸ் இஞ்சி எடுத்து அதையும் சேர்த்துட்டோம். இப்போது கருவேப்பிலையை வந்து நல்லா பிச்சுட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை. அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸு, நிறைய லன்ச் வெரைட்டிஸும் வந்து எங்கள் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எவ்ரிடே 11 o'clock நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க கேரட் பீசஸையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதுவும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த சேமியா வந்து ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரணும். அதுக்காக தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஓரளவு வதங்கிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அது வதங்கிடுச்சுன்னா நம்ம தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு முக்கியமான டிப்ஸே வந்து நம்ம காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் இருக்கும் இல்லையா, காய்ச்சிட்டு அந்த பாலை தான் வந்து இதில் சேர்த்துக்கணும். காய்ச்சாத பாலை சேர்க்காதீங்க, காய்ச்சின பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டிலே செஞ்ச தயிர் இருக்குது. தயிர் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மார்னிங் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கூட தயிரை வச்சு சாப்பிட்றோன்னா வந்து கட் ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைஜஷன் வந்து செம்மையாக நடக்கும். இப்போ வாங்க இதை நல்லா நம்ம ஒன்று போல் வந்து கிளறி விட்டுடலாம். நல்லா குக் ஆகிட்டு வந்துடணும் இது. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு குட்டி பேனில் அதையும் வந்து இதில் ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் எப்படி செய்வாங்கன்னா, அவங்க கீ போட்டுட்டு கீ வந்து பேனில் வறுத்துட்டு அது கூட நிறைய ட்ரை கிரேப்ஸு, முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுவாங்க. வதக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த பொமோகிரானட் கூட சேர்ப்பாங்க. ஆனால் நார்மலான ப்ரொசீஜர் வந்து இதுதாங்க. நம்ம வந்து அந்த சேமியாவில் வந்து பால், தயிர் ஊற்றி செய்கிறோம்ல, அதுதான் நார்மலான ப்ரொசீஜரு. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கணும், எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போது இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நான் வந்து டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன் எப்படி உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரணுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா போதுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கர்ட் ரைஸ் வந்து நீங்கள் ரைஸில் பண்ண மாட்டீங்க, சேமியாவில் தான் பண்ணுவீங்க. எப்போவுமே ஒரு நல்ல பகலாபாத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பால் அதிகமாக ஊற்றுவாங்க தயிரை விட. உங்களுக்கு ரிச்சான ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீலாம் எதுவும் சேர்க்கல, மார்னிங் டயட் மாதிரி தான் நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம மேலே கர்டு, கேரட்டு, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிட்டோம். ஆனால் இது மட்டும் பத்தலை எனக்கு, அதனால நான் இருந்த கிரேப்ஸையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட ப்ரொமோகிரானட் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சூப்பரான ஒரு டயட்டாக மாறிடும் இது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேறு என்னென்ன தோணுதோ எல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக அந்த பிளாக் ட்ரை கிரேப்ஸு, முந்திரி, ஏன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த சேமியா கூட நீங்கள் எது சேர்த்தாலுமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.